ஹாய்! இன்னைக்கு என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. நான் இப்ப குளிச்சு காய வச்சு ரெடி ஆயிருக்கேன். இனிமே தான் அந்த ட்ரெஸ்ஸு, மேக்கப் எல்லாமே போடணும். அ பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திரிக்கல. முக்கியமான இது என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே தான். என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம மைக் வாங்கியிருக்கோம். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு Instagramல 40K வந்திருக்கு. கரெக்ட்டா பர்த்டே அன்னைக்கு காலையில தூக்கி முழிச்சு பார்க்கும்போது 40K வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்பவுமே சப்போர்ட் குடுங்க. இன்னைக்கு நம்ம பர்த்டே வீடியோல என்னலாம் நடக்க போகுது, கேக் கட்டிங், ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரெடி ஆயிட்டு நான் வரேன். ஃபைனலி ரெடி ஆயாச்சு. இதுதான் எங்களோட ஸ்பெஷல் கேக்கு. நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு 2 கிலோ இருந்தால் தான் பண்ண முடியும், அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் ஒரு 2500 ஆச்சு. പൊട്ടിച്ചോ കൊച്ചു അറിഞ്ഞതുപോലുമില്ല കുട്ടിയത്. கேக் கட்டிங் எல்லாமே முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் சாப்ஸு எல்லாமே வச்சு நல்ல ஒரு வெட்டியாச்சு. அவள் மட்டும்தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவளுக்கு தூக்க கலக்கம், ஒழுங்காக தூங்கலை. காலையில் தூங்கலைன்னா அழுதுகிட்டே இருப்பான்னு இருந்தேன். கரெக்டாக அதே மாதிரியே 1/4 மணிக்கு தான் தூங்கி எழும்பிட்டா. அதனால் ரொம்ப கஷ்டம். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லை, விளையாடுற மாதிரி இருக்கிறா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எப்போவும் 1 மணிக்கூர்கிட்ட தூங்குவா. 1/4 மணிக்கூர் கூட தூங்கலாம். அதுலேயே எழும்பிட்டான். அழுதுகிட்டே இருந்தா. சமாதானப்படுத்தி கேமராமேன் சொல்கிறது படியும் கேட்டு எடுத்தாச்சு. அவள் சவுண்டு கூட நான் போட்டிருப்பேன். அது லைவில் இருந்த சவுண்டு கூட அப்படியே தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே அவளுக்கு விளையாட வச்சு கோஆப்ரேட் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம். அந்த கொஞ்சம் மூட் அவுட்லேயே இருந்த மாதிரி தான் இருந்தாள். கொஞ்ச நேரம் சிரிப்பா அழுவா, சிரிப்பா அழுவா, அது மாதிரி தான் இருந்து விளையாட்டு காட்டி எப்படியும் எடுத்துட்டோம். பர்த்டே ட்ரெஸ்ஸு இதுதான். எங்களோட காம்போஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. எங்களோட ஏஞ்சலோட ஃபஸ்ட்டு பர்த்டே. ரொம்ப ஹாப்பி. நீங்களும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆவீங்க. என் பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவள் கீழே அப்படியே உட்காந்துட்டா. உட்காந்ததில் ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப மெமரபுளான மூமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டே. அவளோட பர்த்டே 26/7/25 பிறந்தா. ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷனாக. ஆனால் அவள் தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரவ் கடை அவன் நல்லா விளையாடிட்டு அவனுக்கு சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து அடிக்க போய் அது மாதிரி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு. ஆனால் அவன் திருப்பி அடிக்கலை. அவன் சும்மா தான் இருந்தான், சைலண்டாக தான் இருந்தா. இவள் தான் அடிக்கலாம் போகிறா, ரவுடிசம்லாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவளை நடந்து வர சொல்லி டாட்டாலாம் காட்ட வச்சு டாட்டா காட்டுன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவன் நடந்து எங்களெல்லாம் பார்த்து ஓடி வருவான். நாங்கள் அதில் கேப்பில் கிளிப்பு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அவள் பாட்டுக்கு நிற்கிறா, இருக்கிறா, எல்லாமே பண்ணுவாள். ஆனால் ரொம்ப சிரிக்கலை. தூக்கம் வந்துச்சுன்னா அவள் விரல் எடுத்து வாயில் வச்சுருவா. அடிக்கடி விரல் தான் வாயிலே இருக்கும். அழுது ஒரு மாதிரி தான் இருந்தா. ஐயா அப்பான்னா ரொம்ப இஷ்டம் அவளுக்கு. ஐயா அப்பா எப்போவும் அவளை தூக்கிட்டே இருக்கணும். அப்பாவை கண்டா வேற யாருக்கிட்டே வர மாட்டா. அப்பாவை மூஞ்ச பார்த்த உடனே பாருங்க சிரிப்பை, எப்படி ஒரு சிரி. நம்மெல்லாம் எவ்வளோ கீழே உட்காரும் போது சிரிப்பு கட்டினா கூட சிரிக்க மாட்டா. டேடியை தூக்கிட்டா போதும், ஒரே ஹாப்பி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், டேடி தூக்கிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் தூக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஆகிட்டு, எனக்கு தனியாகிட்டு. ஆனால் அந்த லைட்டில் பார்க்கும்போது ரெட்டு மாதிரியே தான் இருந்துச்சு. நாங்கள் அதனால் அவளுக்கு இது பேக் பண்ணிட்டாங்க. அதனால் நான் ரெட்டுன்னு சொல்லி எடுக்கும்போது கடைசியில் பார்த்தா எனக்கு ரெட்டு, அவங்களுக்கு பிங்கு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப தெரிஞ்சாலும் ஆனாலும் ஓகே தான். மேட்சிங் ட்ரெஸ்ஸுன்னு தான் மோஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், உம்மாலாம் கேட்டதுக்கு அழகாக கொடுத்தா, எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. அதில் கூட கள்ளி எல்லாமே அப்பா செல்லம் தான். அப்பான்னா உயிர்.
எல்லாருக்குமே பொண்ணுக்கெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் வந்து அப்பான்னா தானே பிடிக்கும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு தானே அம்மானா பிடிக்கும். ஆனால் இவளுக்கு அம்மானாலும் பிடிக்கும், ஆனால் அப்பான்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். நமக்கு அது ரொம்ப ஹாப்பி தானே. அவளுக்கு திடீர்னு அந்த கிளிப்பு மேலே வச்சுருந்ததில் கோவம்லாம் வந்துட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி டாட்டெல்லாம் காட்டிகிட்டு இருந்தா, ஜாலியாக இருந்து. இடையில என் தங்கச்சி வேற காட்டி கொஞ்சம் குரங்குத்தெல்லாம் காட்டி கொஞ்சம் சிரிக்கெல்லாம் வைக்க ட்ரை பண்ணா. அவள் சிரிக்கவும் செஞ்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது மாதிரி விளையாடிட்டு, கிளிப்பில் நமக்கு என்னென்னா பிள்ளை எப்போவும் சிரிக்க வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சிரிப்பு தான் முடிஞ்ச அளவு காட்டிக்கிட்டே இருந்தோம். நம்ம பிள்ளைய சிரித்தா அந்த எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும்தான் கேட்டிருந்தோம், வீடியோ வந்து ஒரே ஒரு ரீலு. அதனால தான் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது ஃபோட்டோஸ் கூட நம்மக்கிட்ட ஆல்பம்லாம் பண்ணலைன்னா கூட எப்போவுமே இருக்கும், மெமரபுளாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு தான் தூக்கமே வந்துட்டு விரல் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டே இருந்தா, ஜாலியாக இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் வந்து தரையில் விட்டா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு ஏதாவது திரிவா, முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு திரிவா. நம்ம ஏதாவது பிடிச்சி அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம தூக்கி கம்பல் பண்ணால் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். விட்டா போதும் அவள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள். அது மாதிரி தான் கீழே வந்ததுக்கப்புறமே விடும்போது நல்லா அழுதுகிட்டே இருந்தாள். விடும்போது சாக்லேட் எடுத்து அது மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தாள். சாக்லேட்டை தானி கேட்கும்போது கூட தரல, கையை தட்டி விட்டுட்டு அவங்க அம்மாட்ட போய் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ வந்து புதுசாக அவங்க அம்மானா அவங்களுக்கு ரொம்ப உயிர். புது ஆள் மேடம் மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ட்ரெஸ் போட்டிருந்தோம். இது 3வது ட்ரெஸ். இதில் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. இது 3வது ட்ரெஸ் சும்மா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஆள் ரொம்ப டயர்டாகிட்டு கேட்டுக்கிடுங்க. டயர்ட்னா அப்படி ஒரு டயர்டு, 2-3 மணிக்கெல்லாம் என் பிள்ளை உறங்கியே செய்யாது, நல்லா தூக்கம், அந்தளவுக்கு டயர்டாயிட்டா. கொஞ்சம் கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கேக் கட்டிங் அப்போ அவங்க எடிட் பண்ணி கொடுத்தது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த பர்த்டே வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய பொண்ணு எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் மனசார விஷ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.